இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஏரியா மக்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு முகாம் கொடுத்தா இவங்க வந்து டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்க. உள்ள வீடு, சமையல் ரூமு, பெட்ரூமு எல்லாம் இருக்குது. கோவை மாநகராட்சி வடவள்ளி 36வது வார்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் நகர்ப்புற சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு உடனடி முதலுதவி சிகிச்சை பெற இந்த சுகாதார நிலையம் உதவிகரமாக இருந்தது. சில காலமாக செயல்படாத இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை வீடாக மாற்றி கோவை மாவட்ட திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இதை அறிந்த கோவையை சேர்ந்த அதிமுகவினர் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் நேரடியாக சென்று ஆய்வு செய்தனர். திமுக பிரமுகர் ஷியாம் சுந்தர் சுகாதார மைய அறைகளை சமையல் அறையாகவும் படுக்கை அறையாகவும் ஹாலாகவும் மாற்றியிருப்பது தெரியவந்தது. அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி மக்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஏரியா மக்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு முகாம் கொடுத்தா இவங்க வந்து டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்க. உள்ள வீடு, சமையல் ரூமு, பெட்ரூமு எல்லாம் இருக்குது. பெட்ரூம் இந்த மாணவரணி அமைப்பாளர், திமுகவின் மாணவரணி அமைப்பாளரோட பெட்ரூம். இது வந்து கிச்சன். இந்த கட்டடம் வந்து எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில், அதிமுக காலத்தில் எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில் பிஆர்ஜி அருண்குமாரோட ஃபண்டில் கட்டி கொடுத்து இந்த கட்டடம் பார்த்தீங்க. இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை வடவள்ளி பகுதி திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தர் என்ற நபர் தனது வீடாக மாற்றி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் என்ற செய்தி திமுகவின் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சத்தை காட்டுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிர்காக்கும் அரணாக திகழ்கின்றன. மகப்பேறு முதல் அவசர சிகிச்சை வரை மக்கள் இவற்றைதான் நம்பியிருக்கின்றனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தையே ஆக்கிரமிக்கும் அளவுக்கு துணிச்சல் ஒரு சாதாரண திமுக நிர்வாகிக்கு வருமானால் அவரது பின்னணியில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் என்பதை பொருள். தமிழகம் முழுவதும் அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி அரசு மருத்துவமனைகள் திண்டாடி கொண்டிருக்கும் போது அதனை கொள்ளாமல் துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளையே 5 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார்? கடந்த 2011ஆம் ஆண்டு நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு என்று ஒரு புதிய துறையையே தொடங்கும் அளவுக்கு மறைந்த திமுக முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலமான 2006-2011 காலகட்டத்தில் திமுகவினர் நில அபகரிப்பில் ஈடுபட்டதை தமிழக மக்கள் அறிவார்கள். அவரது மகன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் ஒரு படி மேலே சென்று அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தையே ஆக்கிரமிக்கும் அளவுக்கு திமுகவினர் இறங்கியுள்ளனர். உடனடியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை ஆக்கிரமித்துள்ள திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த ஏரியாவில் இருக்கீங்களா? இது என்னது? என்ன பில்டிங் இது? ஹாஸ்பிட்டலுங்களா? குடியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில்? கவர்மெண்ட்டில் தான் கேட்கணும். எப்படி நீங்கள்லாம் இங்கே வந்து இப்போ புறம்போக்கில் இருக்கிறீங்க, அவங்க நீங்கள் பட்டாவில் இருக்கிறீங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் இடம். கவர்மெண்ட் இடத்துல எப்படி ஒருத்தர் வந்து அவர் திமுக கட்சிக்காரருங்கிறாங்க, கட்சிக்காரர் எப்படி குடியிருக்கிறாரு? குடியிருக்கிறாங்க உள்ள. இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும்ல. சரிங்க, சரிங்க, ரைட்டுங்க. பாருங்க, உள்ள வந்து குடியே இருக்கிறாங்க குடும்பமாகவே. கேட்டால் டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்கிறாங்க. எந்த டாக்டர் இப்படி பர்மிஷன் கொடுக்க சொல்கிறாங்கன்னு தெரியல. இங்கே ஊசி போடுறதுக்கு போனால் அங்கே போய் இங்கே போனால் அலக்கழிக்கிறாங்க. தடுப்பூசி போடுறதுக்கு இங்கே மையமே திறக்கிறது இல்லையாம்மா, கம்ப்ளைண்ட் வருது. போனால் மகாராணிக்கு வா, அங்கே வா, இங்கே வாங்குறாங்களாம்மா. சரி, அவங்க அதிகாரத்தை கேட்கணும் சார். சரி, ரைட்டுங்க, வரேங்க.